ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். தெலுங்கானால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு வருஷமா இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானால இருக்கிற நலகுண்டா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தங்க ஒரு வருஷமா ஒரு பெண் வந்துட்டு நான் ஒரு ஆர்பிஎஃப் போலீஸ், நான் ஒரு எஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமா கிட்டத்தட்ட அங்க இருக்கிற மக்களை ஏமாத்திக்கிட்டு நான் தான் ஒரு எஸ்ஐன்ற ஒரு விஷயத்த காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும். என்னன்னாக்கா ஒரு வருஷம் பொதுமக்களை ஏமாத்துறாங்க. சரி, பொதுமக்களுக்கு வந்துட்டு மேபி அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாம இருக்கலாம். பட் அந்த ஒரு வருஷத்துல எந்த ஒரு போலீஸ் கண்ணிலுமே படலையா? அப்படி பட்டாலுமே இது கவனிக்காம இருந்திருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி வந்தது. பட் இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது இதுல இன்னும் கிரேசியான சில காமெடியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபைனலா இந்த பெண்மணி வந்துட்டு மாட்டினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். இப்போ ஃபைனலா போன வாரம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வந்துட்டு ஃபேக்கான போலீஸ் அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க, இதனால எப்படி அவங்க வந்துட்டு போலீஸ் கிட்ட சிக்குனாங்க அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலா வழக்கம் போல 10 நிமிஷத்துல ஒரு கிரேசியான ஒரு இன்சிடென்ட், அதே நேரத்துல ஒரு ரொம்ப அவேர்னஸான ஒரு விஷயமும் இந்த வீடியோல இருக்கு. ஸோ மறக்காம பாருங்க. ஏன் இந்த ஒரு அவேர்னஸ் அப்படின்றது நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்போ நீங்க வந்துட்டு நமக்கு ஒரு இது இருக்கு, என்ன சொல்றதுன்னா ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. எந்த ஒரு போலீஸ் இன்கேஸ் நமக்கு டவுட்ன்றது பட்டுச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம ஐடி கார்டுன்றது கேட்கலாம். போலீஸ்காரருமே வந்துட்டு அவங்க ஐடி கார்டு காட்டுறதுக்கு முழு ரூல்ஸுமே இருக்கு. ஸோ அது வந்துட்டு நம்ம பார்க்கும்போது அந்த ஐடி கார்டு ஒரிஜினலா ஃபேக்கா அப்படின்றது நமக்கே சில பேருக்கு தெரியாது. அவங்க எது காமிச்சாலும் ஓகே இதுதான் ஐடி கார்டு போல இருக்கு அப்படின்றது நம்ம நம்புவோம். ஸோ இந்த ஒரு ஐடி கார்டை மிஸ்யூஸ் பண்ணி அந்த பெண்மணி வந்துட்டு ஒரு வருஷமா அந்த ஊர் மக்களை வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் ஒரு அவேர்னஸான ஒரு விஷயத்தை தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யார் இந்த பெண்மணி, எப்படி ஒரு வருஷம் ஒரு எஸ்ஐயாவே அந்த ஊர்ல வாழ்ந்து இருக்காங்க, இது வரைக்கும் யார் கண்ணிலையுமே எந்த போலீஸ் கண்ணிலையுமே படலையே அவங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கான பதில தெரிஞ்சுப்போம். நாங்க அவங்களோட ஏவி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா ஸ்கேம் அண்ட் ஃப்ராடான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரிய வரும். நீங்களும் இது போல ஒரு அவேர்னஸுமே நாலேஜுமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலியமாகவும் இந்த சேனல் மூலியமாகவும். ஸோ அதுக்காகவாவது நீங்க சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 700 சப்ஸ்கிரைபர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இந்த வருஷத்துக்குள்ள நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது தான் நம்மளோட சேனலோட முக்கியமான கோலே. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பா சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் காமிச்சிங்க. வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்றதையும் காமிச்சிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் இந்த பெண்மணி அப்படின்றது பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு தெலுங்கானா ஸ்டேட்ல வந்துட்டு நலகுண்டா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட ஜலடா மாளவிகா அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. இவங்க நம்ம மாளவிகா அப்படின்றத கூப்பிடலாம். இவங்க ஒரு 25 வயசு பெண்மணி. ஓகேங்களா? ஸோ இந்த 25 வயசு பெண்மணி போன வருஷத்துல இருந்து திடீர்னு இந்த நலகுண்டா டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் உலா வந்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த பெண்மணி. கிட்டத்தட்ட எல்லாம் அங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்டயும் மாளவிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆர்பிஎஃப்ல சேர்ந்துட்டேன். ஸோ நான் ஒரு எஸ்ஐயா இருக்கேன், ஸோ போலீஸா இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாய் வார்த்தையா அவங்கள வந்துட்டு போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயுமே அவங்க காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க எங்க போனாலுமே போலீஸ் யூனிஃபார்மோட தான் போவாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்றது என்னவா இருக்குன்னா, ஒரு போலீஸ் பக்காவான யூனிஃபார்ம், அந்த போலீஸ் ஷூ, அப்புறம் மறக்காம அந்த கூலர் கண்ணாடி ஒன்று போட்டுப்பாங்க, ஒரு புல்லட் பைக் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பைக் மூலியமா அவங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த ஒரு யூனிஃபார்மோட ஒரு பெண்மணி அந்த ஊர்ல போனாங்கன்னா வரது எஸ்ஐ மாளவிகா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே புரிஞ்சு கூடிய ஒரு நிலையில அவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க அப்படின்னாக்கா, சிம்பிளா சொன்னா இது ஒரு காமெடியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு எஸ்ஐ மாளவிகாவை எந்த ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் ஃபங்க்ஷன்ல ஒன்று நடந்தா அங்க எஸ்ஐ மாளவிகாவை கூப்பிடுங்க, பசங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு மாறுவாங்க. ஸோ அதே போல அங்க ஏதாச்சும் பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா அந்த பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ற ஒரு ஆளா எஸ்ஐ மாளவிகாவா இருந்திருக்காங்க. அதே போல அங்க ஏதாச்சும் ஒரு கல்யாணமா, அந்த கல்யாணத்துல சீஃப் கெஸ்டா வர்றதுக்கு கூட இந்த எஸ்ஐ மாளவிகாவை கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு கல்யாணத்துல கூட
ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கெஸ்டா அந்த ஊர் மக்கள் எஸ்ஐ மாளவிகாவை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஏதாவது கொடி ஏற்றணுமா, எஸ்ஐ மாளவிகாவை கூப்பிடுங்க. யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா, எஸ்ஐ மாளவிகாவை கூப்பிடுங்க. ஸ்கூல்ல ஏதாச்சும் ஃபங்க்ஷனா, எஸ்ஐ மாளவிகா. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே எல்லா ஃபங்க்ஷன்லயுமே முக்கியமான ஒரு ஆளா எஸ்ஐ மாளவிகா அப்படின்றது ஒன்று இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா உமன்ஸ் டே நடந்தது இல்லையா, மார்ச் மாதம். அந்த உமன்ஸ் டேல நலகுண்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா பெண்களையுமே வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இவங்க ஒரு கீ ஸ்பீக்கரா போயிருக்காங்க, பேச்சாளரா போயிருக்காங்க. அந்த பேச்சாளர்ல கூட அவங்க சீருடை அணிஞ்சிட்டு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச், மோட்டிவேஷனல் ஸ்பீச் அங்க இருக்கிற பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல சில பேர் வந்துட்டு என்ன நினைச்சிருக்காங்கன்னா, சில தாய்மார்கள், எனக்கும் பொண்ணு இருக்கு, என்னோட பொண்ணை நான் வளர்த்தா எஸ்ஐ மாளவிகா மாதிரி நான் வளர்க்கணும், ஒரு போலீஸ் ஆக்கணும்ன்ற அளவுக்கு அவங்களோட ஸ்பீச் அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருந்தது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, அந்த நலகுண்டா டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்ஐ மாளவிகா அப்படின்ற ஒரு பேர் சொன்னா தெரியாத ஆட்களே இல்லை. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும், நல்ல விஷயங்கள், எந்த ஒரு ஸ்கூல் விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு கட்சி சம்பந்தப்பட்டமான விஷயமா இருந்தாலும், அந்த முக்கியமான ஒரு நபரா எஸ்ஐ மாளவிகா அப்படின்ற ஒரு பெண்மணி வாண்டடா மக்கள் கூப்பிட்டு அவங்களை கௌரவப்படுத்துற ஒரு நிலையில இருக்காங்க. இதோட உச்சகட்டம் எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நலகுண்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா கோயில்கள்லயுமே எந்த ஒரு திருவிழாவும், எந்த கோயில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எஸ்ஐ மாளவிகாவை கூப்பிட்டு தான் கௌரவப்படுத்துவாங்க. அதே போல எல்லா கோயில்லையுமே விஐபிக்கான ஒரு தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயம் எஸ்ஐ மாளவிகாவுக்கு எல்லா கோயில்லையுமே, அந்த சுத்தி இருக்கிற எல்லா கோயிலுக்குமே கிடைக்குமா. அந்த அளவுக்கு ஒரு விஐபி பர்சனா எஸ்ஐ மாளவிகா கடந்த ஒரு வருஷத்துல அங்க இருக்க ஊர் மக்களுக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு ஆளுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு பாருங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு காட்டணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏதாச்சும் ஒரு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காரணமும் இல்லை. அவங்களுக்கு தான் ஒரு எஸ்ஐ போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணம் தான், அப்படின்ற ஒரு கனவு தான் இந்த அளவுக்கு அவங்கள ஊர் மக்கள் முன்னாடி ஒரு என்ன போலீஸ் சீருடை அணிஞ்சு ஒரு எஸ்ஐ போலீஸா வந்துட்டு காமிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இதோட தொடர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கு அப்படின்னாக்கா, கேட்டா சிரிப்பு தாங்க வரும். என்ன அப்படின்னாக்கா, எஸ்ஐ மாளவிகாவுக்கு 25 வயசுன்றது ஆயிடுச்சு. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு மாப்பிள்ளைன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பொண்ணை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. மாப்பிள்ளை ஐடி கம்பெனில வேலை செய்யறவர். ஸோ அந்த மாப்பிள்ளை முதல்ல மாளவிகாவை பார்க்க வர அந்த டைம்ல கூட இதை தெரிஞ்சுக்கிட்ட மாளவிகா மாப்பிள்ளைய பார்க்க வரும்போது எப்படி தெரியுமா வந்தாங்க, ஒரு புல்லட் பைக்ல ஒரு கருப்பு கலர் கூலர் போட்டுக்கிட்டு யூனிஃபார்மோட முதல் முறையா மாப்பிள்ளைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இது ஜில்லா படத்துல வர ஒரு சீன் மாதிரி இருக்கும். விஜய் அண்ணா வந்துட்டு காஜல் அகர்வால பொண்ணு பார்க்க வர நேரத்துல காஜல் அகர்வால் வந்துட்டு போலீஸ் யூனிஃபார்மோட வருவாங்க. ஸோ லிட்டரலி சினாரியோ அதே சினாரியோ தான் இந்த மாளவிகாவுமே பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் ஐடியில் இருக்கிறவர், என்னடா முதல்ல வந்துட்டு பொண்ணை பார்க்க வர நேரத்தில் யாரா இருந்தாலுமே அந்த டைம்ல கேஷுவல்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இவங்க எப்பயுமே சீருடையிலே தான் இருக்காங்கன்னா இதுல ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை அங்கேயே வந்துட்டு மாளவிகாவை ரிஜெக்ட் பண்ணி அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அந்த மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை நான் எந்த ஒரு வீடியோலையுமே சொல்றேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கிரேசியான ஒரு போலீஸோட அந்த ஒரு இதுன்றது அவங்களுக்கு உள்ள இருந்திருக்கு. ஸோ இதனால அவங்க கல்யாண ஃபங்க்ஷன் போனாலுமே சீருடையில தான் போவாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன், அவங்களோட சொந்தக்காரன் ஃபங்க்ஷன் இருந்தாலுமே சீருடை. அதே போல அவங்க அப்பா அம்மாவுக்குமே வந்துட்டு அவங்க ரிலேஷன், அவங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தான் ஒரு எஸ்ஐ ஆர்பிஎஃப்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நம்பவும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கட்டத்துல எல்லா இடத்துலயுமே சூரியோடையோட பிளஸ் கூலிங் கிளாஸோட இருந்த எஸ்ஐ மாளவிகா ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ஒரிஜினல் போலீஸ் எங்கேயாச்சும் வந்துட்டு மாளவிகா பார்த்துட்டாங்க, இல்ல ஒரிஜினல் போலீஸ் இருக்கிற இடத்துக்கு மாளவிகா போயிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே அவங்க பைக்குள்ள எப்பயுமே ஒரு ஜெர்கின் ஒன்று இருக்குமா. அந்த நீட்டா இது வரைக்கும் நல்லா ஒரு லாங்கான ஒரு ஜெர்கின் இருக்கும். அந்த ஒரு ஜெர்கினை எடுத்து போலீஸ் முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு நார்மலான மனுஷங்க மாதிரி இருப்பாங்க. வந்து அந்த இடத்துல இருந்து போலீஸ் ஒரிஜினல் போலீஸ் நவந்ததுக்கு அப்புறமா திரும்பி அந்த ஜெர்கின் எல்லாம் கைட்டு போட்டுட்டு அந்த பைக்ல சுருவிட்டு திரும்பி கண்ணாடி போட்டு புல்லட்ல கிளம்பி போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஒரு வருஷமா அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, அங்க லோக்கல் போலீஸ் கிட்ட இருந்தும் ஆர்பிஎஃப் கிட்ட இருந்தும். ஸோ இதெல்லாமே போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, இவங்களோட ஆர்வக்குள்ளார் பயங்கரமா மாறி இருக்குங்க. எப்போனா போன வாரம் வந்துட்டு
நலகுண்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ட்ரெயின்ல இருந்து சகுந்தராபாத்துக்கு இவங்க போகணும், யாரும் மாளவிகா போகணும், ஏதோ ஒரு பயணப்பட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஎஃப் அப்படின்னாலே அந்த ஒரு பயணம் வந்துட்டு ஃப்ரீயாக தான் அவங்க ஆப்வியஸ்லி ட்ரெயின்ல இருக்கும். ஸோ அதே போல நலகுண்டா ட்ரெயின்ல அந்த ஒரு ட்ரெயின்ல ஏறி சகுந்தராபாத்துக்கு போகிறாங்க. அந்த போகிற நேரத்துல அந்த ட்ரெயினோட பேர் என்ன அப்படின்னாக்கா பனாடு எக்ஸ்பிரஸ். அந்த பனாடு எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு இவங்க ஏறி கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா வந்துட்டு பொதுமக்கள் இருந்திருக்காங்க. அங்கேயுமே அவங்களோட ஸ்பீச்சை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டு நலகுண்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். ஸோ எஸ்ஐ மாளவிகான்னு சொன்னாலே எனக்கு தெரியாத ஆட்களே இல்லை. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இங்க மக்கள் கூட நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் அது இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படி இப்படின்றதுலாம் பயங்கரமா ஸ்பீச்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா எல்லாருமே நம்பணுன்றதுக்காக அவங்களோட ஐடி கார்டை ஆர்வக்குள்ளார எல்லாருக்கிட்டையுமே காமிச்சிருக்காங்க. பேசஞ்சர் கிட்ட நான் ஒரிஜினல் போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஐடி கார்டை ஷோ பண்ணியிருக்காங்க. ஷோ பண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லுங்க, நான் இங்கே தான் இருப்பேன், என்ன இதுன்றதை நான் பார்த்துக்கிறேன், உங்களோட எடுத்துட்டு வந்த பேக்கேஜ் லக்கேஜ் எல்லாமே வந்துட்டு சரியா இருக்கான்றதும் பாருங்க. இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது இல்லை, யாராச்சும் மேலே டவுட்டாக இருந்தனாலும் நீங்கள் சொல்லுங்க, நான் என்னன்றதை சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை சில பேர் நம்பினாங்க. ஐடி கார்டை பார்த்துட்டு ஒருவேளை இவங்க ஒரிஜினல் போலீஸ் தான் போல இருக்கு, நம்மளோட சேஃப்டிக்காக தான் பேசுறாங்கன்னு சொல்லி சில கூட்டம் நம்பிச்சு. அதுலயுமே சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க மேல டவுட் பட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, அவங்க பேசின அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப பில்டப்பா இருந்தது, ரொம்ப வந்துட்டு ஒரு சீன் போட்ட மாதிரி இருந்தது. பட் அவங்க பேசுற பேச்சுக்கும் யூனிஃபார்ம்ல இருந்த சில பேட்ஜஸ் அண்ட் ஸ்டார் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகி இருந்திருக்குது சில பேர் கவனிச்சிருக்காங்க. இது வந்துட்டு டவுட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரிஜினல் ஆர்பிஎஃப் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல இருந்து. ஸோ பேசஞ்சர் ஃபோன் பண்ணதுமே வந்துட்டு டைரக்டா வந்துட்டு நலகுண்டாவோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஆர்பிஎஃபோட ஆஃபீஸ்க்கு கால் போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி நலகுண்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஒன்று கிளம்புது. ஸோ அந்த ட்ரெயின்ல இந்த மாதிரி ஒரு பெண்மணி மாளவிகான்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. ஸோ அவங்க எஸ்ஐன்னு வேற சொல்றாங்க ஆர்பிஎஃப்ல. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, எனக்கு டவுட்டா இருக்கு, என்னன்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசஞ்சர் சொல்லியிருக்காங்க. உடனே வந்துட்டு அந்த ஆர்பிஎஃப் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த போன ட்ரெயினை நர்கட்பள்ளி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்ல வந்துட்டு உடனே அந்த ட்ரெயினை நிப்பாட்டி ஆர்பிஎஃப் வந்து சோதனை போட்டுருக்காங்க அந்த ட்ரெயின் ஃபுல்லா. அப்போ மாளவிகா வந்துட்டு ஜர்கினை போட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பேசஞ்சர் ஒருத்தர் வந்து கை காமிச்சிருக்காங்க, இவங்க தான் அப்படின்றது சொல்லி உடனே அந்த பெண்மணியை கூட்டிட்டு வந்து வெளியில வச்சு விசாரிச்சதுல அவங்க ஒரு ஃபேக்கான போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. மேலும் வந்துட்டு விசாரணை பண்ணும்போது 3 யூனிஃபார்ம் அவங்க தச்சு வச்சிருக்காங்களா, சேம் பேட்ஜ் ஸ்டார்ஸோட வச்சு ஒரு கம்ப்ளீட் செட்டை தச்சு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 எஸ்ஐ போலீஸ்க்கான யூனிஃபார்ம், 2வது இன்ஸ்பெக்டர் போலீஸ்க்கான யூனிஃபார்ம், 3வது ஒரு அசிஸ்டன்ட் போலீஸ்க்கான ஒரு யூனிஃபார்மா. பட் இது எதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது கேட்டதுக்கு அதுக்கு மாளவிகா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இன்ஸ்பெக்டர்னு தோணுச்சுன்னா நான் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பேன் சார், இன்னும் ஒரு நாள் எனக்கு எஸ்ஐன்னு தோணுச்சுன்னா எஸ்ஐ ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பேன் சார், எனக்கு என்ன தோணுதோ அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பேன். எப்படி திங்கக்கிழமை எஸ்சியா இருந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்ஸ்பெக்டரா மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூனிஃபார்மா அந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அவங்களோட ஐடி கார்டை பார்த்தாங்க. ஐடி கார்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய ஷாக் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சல் ஒரிஜினல் ஐடி கார்டு மாதிரியே இருந்திருக்கு. அதோட என்ன சொல்ற யூனிக் நம்பர் போட்ட அந்த ஐடி கார்டில் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அந்த ஐடி கார்டில் இருந்திருக்கு. போலீஸ் லோகோலாம் போட்டு ஒரிஜினல் கார்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ இங்க போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது, ஒரு யூனிஃபார்மே ஒழுங்கா தைக்காத ஒரு பொண்ணால எப்படி இவ்வளவு பக்கமான ஒரு ஐடி கார்டை அரேஞ்ச் பண்ணிருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒரு கேங் இருக்கா, யாராச்சும் காசு கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்றாங்களா அப்படின்ற அந்த நோக்கத்திலயுமே அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபைனலா இப்போ மாளவிகா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு ட்விஸ்ட்ன்றது ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்த ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருக்காங்க இல்லையா, ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவன். ஸோ அவன் வந்துட்டு ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட வந்துட்டு நேரடியாக வந்து சொல்றான். ஆக்சுவலாக நான் இவங்களை பொண்ணு பார்க்க வரும்போது இவங்க சீரோடில் வரும்போதே நான் டவுட் பட்டேன், இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் இருக்க முடியுமா? என்னதான் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய போலீஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கேஷுவலாக வருவாங்க. பட் நான் பொண்ணு பார்க்குற வரேன்னு முதல்ல தெரிஞ்சுவேன் அவங்க போலீஸ் ட்ரெஸ்ல வந்தாங்கன்னா எனக்கு அந்த ஒரு டவுட் வந்தது. ஸோ அதனால என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி மாஸ்டர் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க. 2018 வந்துட்டு ஸோ இவங்க ஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ல டெஸ்ட் எக்ஸாம்ல அந்த ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் ஆனால் மெடிக்கல் டெஸ்ட்ல இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ அதை ஃபெயில் ஆனதுக்கப்புறமா பல மாசங்கள் இவங்க டிப்ரெஷன்ல இருந்து இப்போ போன வருஷம் திடீர்னு வந்துட்டு அவங்க ஓவர் கம் ஆகி கவர்மெண்ட் வந்துட்டு எனக்கு போலீஸ் வேலை கொடுக்கலன்னு நானே வந்துட்டு போலீஸ் வேலையை நானே என் கையில எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 3 யூனிஃபார்ம் வந்துச்சு இவங்க ஊருக்குள்ள ஃபேக் போலீஸை சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள இவ்வளோ விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஸ் வெரிஃபை பண்ணதில்ல, இதுதான் உண்மை அப்படின்றது சொல்லி போலீஸுமே சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபைனலாக வந்துட்டு மாளவிகா ஒரு ஃபேக் போலீஸாக ஊருக்குள்ளே சுற்றி அவங்கள தானே வந்துட்டு எஸ்ஐ அப்படின்ற ஒரு விஷயம் சொன்ன அந்த குற்றத்துக்காக கிட்டத்தட்ட 14 நாள் ரிமைண்டரில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன தண்டனைன்றது கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மாளவிகாவோட கேஸ்லாம் நடந்தது. எவ்வளோ ஒரு கிரேசியான ஒரு விஷயம் பாருங்க. கவர்மெண்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களே ஓவர் கம் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இப்போ கவர்மெண்ட் போலீஸ் வேலை தரலாம் என்னடா நானே போலீஸா மாறிக்கிறேன் எனக்கு நான் தான் போலீஸ்ன்னு சொல்லி யூனிஃபார்ம் வச்சு ஊருக்குள்ள ஒரு வருஷம் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் போலீஸை பார்த்தா ஜெர்கினை மூடிக்கிட்டு சுத்தின ஆளா இருந்திருக்காங்க ஒரு வருஷமா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிரேசியான இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை நான் இதை படிக்கும்போது தான் தெரிஞ்சேன். ஸோ இது உங்களுக்கு மேபி ஒரு அவேர்னஸை கொடுக்குன்றதுனால தான் கொண்டு வந்தேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூல்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு போலீஸ் மேல டவுட் பட்டு நம்ம ஐடி கார்டு கேட்கறதுக்கு நம்ம முழு உரிமை இருக்கு. அந்த உரிமைக்கு அவங்களும் வந்துட்டு அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி காட்டுறதுக்கும் அவங்களுக்குமே இருக்கு. ஸோ அதை காமிக்கும் போது அது ஒரிஜினலாவே போலீஸ் ஐடி கார்டு இப்படி தான் இருக்கும் மாட்டேது நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை. ஸோ இதுக்காக இந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இந்தியா கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர்ஸோ இல்லை வெப்சைட்டோ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறவங்களோட போலீஸ்காரோட ஐடி கார்டில் இருக்கிற யூனிக் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அவரோட மொத்த டீட்டெயில்ஸ் வித் ஃபோட்டோவோடவே வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இது ரெகக்னைஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரோ வெப்சைட்டோ கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் எல்லாமே வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்து எல்லாமே ரொம்பவே கம்மியாகும் தான் என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்றதுக்கு மக்களுக்கு எப்படிலாம் கொண்டு சேவைகள் கொண்டு வரணும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் ஷூரா சொல்ல முடியும். இந்த மாளவிகா இந்த கடந்த ஒரு வருஷத்துல போலீஸா இருந்து எந்த ஒரு யாருக்கிட்டையுமே மணின்ற ஒரு விஷயத்துல ஏமாத்தல, யாரையுமே போலீஸ் என்ற ஒரு பவரை வச்சு அடிக்கவும் செய்யல. இது ரெண்டுமே பெரிய ஒரு விஷயம். பட் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் இருந்திருந்ததுன்னா அவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகியிருக்காரு. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அவங்களுக்கு தேவை நான் போலீஸ் ஆகணும், போலீஸில் ஊருக்குள்ள ஜம்முன்னு சுற்றணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கமாக இருந்தது. அதனால தான் அவங்க அப்படி சுற்றுறாங்க. பட் அது தப்பு தான். எதுவாக இருந்தாலுமே அப்படி பண்ணுறது தப்பு தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.